ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாருடைய குறையை எண்ணிட முடியுமோ அவரே உண்மையான நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நாள் விஸ்வாச மாசி 13ஆம் தேதி புதன்கிழமை 25/2/2026 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ராசி ரிஷப ராசியில். திதி நவமி வளர்பிறை. இன்று யோகம் விஸ்கம்பம், கரணம் பாலவம். இன்று ஹோரை புதன் ஹோரை முதலில் ஆரம்பிக்கின்றன. இன்று துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். குறிப்பாக இன்று நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்று ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய அமுதாதி யோகம் சித்த யோகம். இன்றைய வாரசோலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைய ராசி பலன்கள். மேசம், தடங்களிலிருந்து நல்ல செயல்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றன. மனமகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். ரிஷபராசிக்கு இன்று புனிதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம், கடன் நோயிலிருந்து விடுபடுகின்ற காலகட்டம். மிதன ராசிக்கு மனசு சம்பந்தப்பட்ட குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுகின்ற காலகட்டங்கள். நிதானமே பிரதானமாக இன்று ஒன்று. கடகராசிக்கு பொதுவாக மெதுமையாக தாமதமாக செய்ய வேண்டிய காலகட்டம். அவசரம் இன்று தவறான விளைவை கொடுக்கும். சிம்மராசிக்கு லாபம் ஈட்டுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று அற்புதமான நாள். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், வட்டாரங்கள் விலாசமாகின்றன. கன்னிராசிக்கு இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. வேலை, தொழில் சம்பந்தப்பட்டு, வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. துலாம் ராசிக்கு இன்று பயத்திலிருந்து விடுபடுகின்ற காலகட்டம். குறிப்பாக சந்திராஷ்டிரம் இருப்பதால் கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம். புதிய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். விருச்சிக ராசிக்கு புதிய நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் அற்புதமாக இருக்கின்றன. இடம், வீடு, சொத்து, புது பரிசுகள் கிடைக்கின்ற காலகட்டமாக உண்டு. தனுசு ராசிக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற காலகட்டம். இன்று வேலை சம்பந்தப்பட்ட திருப்தி அடைகிற காலகட்டமாக இருக்கின்றன. இந்த தகவல் வழியில் ஆதாயங்கள் உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்டது கவனம். மகர ராசி இன்று அலைச்சலிலிருந்து விடுபடுகிற காலகட்டம். இன்று தேவைக்கு அதிகமாக சிந்தனைகள் இருப்பதால் இன்று சிந்தனையை ஓட்டத்தை குறைக்க வேண்டும். இது முக்கியமான நாளாக இருக்கின்றன. குலதெய்வ அனுகிரகம் இன்று உண்டு. கும்பராசிக்கு இன்று தனயோகம் உண்டு. தன வருவாய்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். பொருளாதாரத்தில் அற்புதமாக இருக்கிற நாளாக இன்று பிறக்கின்றன. மீனராசிக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று தொல்லை கொடுத்தவர்கள் விலகிற காலகட்டங்கள். இன்று குறிப்பாக தனதானிய விருத்திகள், மனதுக்கு திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. ஜோதிடம் அறிவோம், ஆன்மீகம் அறிவோம். குறிப்பாக சித்த யோகம் ஆனது நிறைவானது, மங்களகரமானது. யோகத்தில் இது ஒரு தலை சிறந்த யோகமாக கருதப்படுகின்றன.